தோட்ட தொழிலாளர்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையிலே அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுகின்ற கொடுப்பனவுகளும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும். அவர்களும் இந்த நாட்டின் கௌரவமிக்க தொழிலாளர் கருதப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் கோஷம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இன்றும் கூட இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சட்டம் கூட அவர்களுக்கு முழுமையான ஒரு நிவாரணத்தையோ முழுமையான ஒரு வாய்ப்பையோ வழங்காத போதும் கூட சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற இறுக்கமான கட்டமைப்பு, அந்த கூட்டு ஒப்பந்த கட்டமைப்பை ஓரளவேனும் அசைத்து பார்க்கக்கூடிய நிலைமையை இந்த நல்லாட்சி அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இந்த சட்ட திருத்தங்களின் ஊடாக இந்த 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பை தோட்ட தொழிலாளருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனினும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் சேவையாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு இந்த 2 சட்டங்களும் பொருந்தாது என்பதுதான் அடிப்படை. இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு வருட காலமாக கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லாததன் காரணமாக இந்த நடைமுறையில் இல்லாத காலப்பகுதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் கடந்த வருட இறுதியில் டிசம்பர் மாதம் அளவில் கொண்டு வரப்பட்ட அந்த பிரேரணையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த காலத்தில் அதனை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அரசாங்க தரப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவு நிவாரணத்தை சட்ட ரீதியாக பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். என்றாலும் இந்த 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்பது நாள் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு பகுதியாக பிரிக்கின்ற பொழுது அவர்கள் எத்தனை நாளைக்கு வேலைக்கு செல்கிறார்களோ அந்த நாளின் அடிப்படையிலே கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் அது சில வேளை 10 நாட்களுக்கு தான் வேலை வழங்கப்படுமாக இருந்தால் இந்த 2500 ரூபாவை பிரித்து பார்க்கின்ற பொழுது அந்த 10 நாட்களுக்கு பிரிக்காமல் 25 வேலை நாட்களுக்கு தான் பிரிப்பார்கள் என்கின்ற அடிப்படையிலே மிக குறைந்த அளவான சம்பள உயர்வே கிடைக்கும். இது ஒரு விவசாயம் சார்ந்த பெருந்தோட்ட சார்ந்த ஒரு தொழில் என்ற வகையிலே அந்த 25 நாட்களும் வேலை வழங்கப்படுவது உத்தரவாதம் இல்லாத நிலையில் இது தோட்ட தொழிலாளருக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நிவாரணம் அல்ல என்கின்ற போதும் கூட ஒரு சட்ட ரீதியான அம்சத்தை உள்வாங்கி இந்த தோட்ட தொழிலாளர்களையும் இந்த முறைமை கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக நாங்கள் இதனை வரவேற்க வேண்டியதாக இருக்கின்றது. கடந்த ஒரு வருட காலமாக 20 வருட காலமாக கூட்டு ஒப்பந்த நடைமுறையில் இருந்து கொண்டு அந்த மக்களை தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் வழிபடுத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்கள் தாங்கள் முன்வைத்த அரசியல் கோரிக்கையான 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அது நாளுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதாக அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தாங்கள் அமைச்சு பதவியில் இருந்தால்தான் அதனை செய்ய முடியும் என்கின்ற நிபந்தனையை முன்வைத்து திட்டமிட்ட வகையில் இழுத்தடிக்காமல் அரசியலை வேறாகவும் தொழிற்சங்கத்தை வேறாகவும் கொண்டு தாங்கள் தொழிற்சங்க ரீதியாகத்தான் இந்த மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை அந்த தொழிற்சங்க பலத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்கக்கூடியதை அவர் பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவர்களது கடப்பாடு என்பதை நான் இந்த உச்ச சபையிலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை கடந்த ஒரு வருட காலமாக எரியும் பிரச்சனையாக அடிப்படை பிரச்சனையாக இருந்து வருகின்ற நிலையில் ஓரளவுக்கு தீர்வு தருகின்ற ஒரு முயற்சியாக இந்த முயற்சி அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் வரவேற்கின்றோம்.